அன்னைக்கு அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனதும் பயத்திலயும், நடுக்கத்திலயும் போலீஸ பார்த்து, "சார், சார் என்ன மேத்யூ அப்படிங்கிற ஒரு பையன் ரேப் பண்ணிட்டான். எனக்கு பயமா இருக்கு. எனக்கு நீதி வேணும். என்ன காப்பாத்துங்க" அப்படின்னு சொல்லி அங்கேயே அழுக ஆரம்பிக்கிறாங்க. அத கேட்டுட்டு இருந்த போலீஸ் அந்த கேஸ எடுத்துக்கிறாங்க. சரியா 2017ல கேஸ் நடக்குது. சரியான எவிடன்ஸும், ப்ரூஃபும் அந்த பையன் மேல இல்லாதனால அந்த கேஸ குளோஸ் பண்றாங்க. அப்படியே அந்த பொண்ணையும் விட்டுர்றாங்க. தனக்கு நீதி கிடைக்கலையே அப்படிங்கிற கோவத்துல ஜெல்சிங்கிற பொண்ணு என்ன பண்றாங்கன்னா, சரியா 3 வருஷம் கழிச்சு, அதாவது 2021ல அந்த பையனுக்கு கால் பண்ணி தனியா மீட் பண்ணலாம் வரியான்னு கேட்குறாங்க. அந்த பையனும் அத நம்பி போக ஆரம்பிக்கிறான். அப்படி மீட் பண்ண போனவங்க, அங்க ஒரு பார்க் இருக்கு. சுத்தி ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியா. அங்க 2டே பேர் தான் பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணு ஜெல்சி, இன்னொன்னு மேத்யூ. அப்படி பேசிட்டு இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் கேஷுவலா தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா டீப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது, ஜெல்சி அவங்களுடைய பேக்ல மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து அந்த பையன் தலையிலேயே சுட ஆரம்பிக்கிறாங்க. சுட்டு கொன்னுட்டு அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு போலீஸ் எப்படியோ ஜெல்சிய அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணவங்க ஏன் சுட்டீங்கன்னு ஜெல்சிய பார்த்து கேட்டப்போ, ஜெல்சி சொன்ன பதில், "எனக்கு கோர்ட்ல நீதி கிடைக்கல. எனக்கு ஜஸ்டிஃபை கிடைக்கல. அதனால தான் அந்த ஜஸ்டிஃபைய நானே எடுத்துக்கிட்டேன். அதனால தான் அந்த பையன நானே கொன்னுட்டேன்" அப்படின்னு ஜெல்சி சொல்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கேஸ விட்டு எப்படியோ வெளிய வந்துடுறாங்க. பட் குற்ற உணர்ச்சி உள்ள இருந்ததுனால ஜெல்சி அவங்களே 2025ல போய் சரணடைஞ்சிடுறாங்க. கைஸ், நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் ஃபன் இருக்கும், என்டர்டெயின்மென்ட் இருக்கும். ஸோ நாளைக்கு வேற ஏதோ ஒரு புது டாபிக்கோட உங்கள வந்து பார்க்குறேன். அண்ட் மறக்காம நம்ம பேஜ மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.